ஹாய்டா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு குட்டி ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்கூலில் இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் தான் காட்டுறாங்க. டேய் தயாங்க, என்னதான்டா ஆச்சு உனக்கு? காலேருந்து பேடஞ்ச மாதிரியே உட்காந்துருக்க. அது அது ஒன்றும் இல்லைடா, நான் இன்னைக்கு ஜங்குக் சீனியரை ரொம்ப கிட்ட பார்த்தேன்னா அதான். ஐயா, இதெல்லாம் ஒரு மேட்ரா மச்சான்? ஏய் போடா, லவ் பண்ணால் உனக்கும் தெரியும். இந்த காலத்துலேருந்து இதே டைலாக நீ சொல்லிட்டு இருக்கேன்னு நானும் பார்க்குறேன். 4 வருஷம் ஆச்சுடா அவர் இந்த ஸ்கூல் சேர்ந்து. நீ இன்னுமா ப்ரப்போஸ் பண்ணுற? நிறுத்துடா. அவர் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க பசங்க அலையிறாங்க. நான் போய் பொசுக்குன்னு லவ் யூ சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்ணி அசிங்கமாக போய் எதுக்கு? அப்போ அவர் வேற ஒரு பொண்ணோட போய் இல்லை பையனோட போய் நிறுத்து, அப்பெல்லாம் நடக்காது அப்படின்னு நீ தான் நினச்சிட்ருக்க. என்ன கதைன்னு தெரில. ஒழுங்கு மரியாதையாக இன்னைக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணிடு, அவ்வளோதான் நானும் சொல்லுவேன். எவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு இருக்க, ஆனால் நீ தான் ப்ரப்போஸ் பண்ண மாட்டேற. அதுவும் கரெக்டு தான்டா. பேசாமல் நான் இன்னைக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டுமா? உனக்கு தான் அவரை பிடிக்குமேடா. எனக்கு பிடிக்கும்டா. அவருக்கு என்ன பிடிக்குமோ தெரியலல்ல. அதெல்லாம் பிடிக்கும்டா. உன்ன மாதிரி க்யூட்டான பையன் பின்னாடி எத்தனை பிள்ளைங்க சுற்றுதுங்க. அதை விட்டுட்டு நீ தான் இந்த மாதிரி ஜங்குக்குன்னு இருக்கிற. அவர் அப்படிலாம் பேசாதடா. அது ஒன்றும் குறைச்சல் இல்லை. அவருக்கு உன்னை பிடிக்கும் மச்சான். அவருக்கும் மேலே ஒரு கண்ணுன்னு தான் நினைக்கிறேன். நீ எப்படி சொல்கிற? நீ போய் அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் அப்படியே வச்ச கண்ணு இருக்காங்க, உன்னே பார்த்து தான் பேசுவார். ஆளை பாரு, ஒருத்தவங்க பேசுனா அவங்க கண்ணை பார்த்து தான் பேசணும். வேறு எங்கேயாவது பேசுனா அவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டாக ஃபீல் ஆகாது. அட லூஸ் பையலே, நீ தாண்டா இன்னுமே தெரியாமல் இருக்கிற அப்படின்னு முழுங்குற மாதிரியா பார்த்துட்டு நிற்பாங்க. என்னடா சொல்கிற? அப்படியா பார்த்தாரு? ஆமாம்மா, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஒழுங்கு முடியாது, நீ போய் ப்ரப்போஸ் பண்ணிடு, அவர் உனக்கு தான்டா. ஏதோ சொல்கிறேன், நான் இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸில் போய் சொல்லிடுறேன். சரி, இப்போ சாப்பிட போகலாம் வா. நீ வெயிட் பண்ணு, நான் சேப்பல் போயிட்டு வந்துடுறேன். எதுக்குடா திடீர்னு? நீ போடா, நான் வரேன். என்னம்மா போ. தயங்க தான் அப்படியே அங்கே ஸ்கூலுக்கு சைடில் இருக்க சேப்பலுக்கு போகிறான். கடவுளே ப்ளீஸ் கடவுளே, இன்றைக்கி நான் போய் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். ஜங்குக்கு அதை அக்செப்ட் பண்ணியே ஆகணும். எனக்கு நிறைய ஆசை இருக்குது கடவுளே. அவர் கூட ஜாலியாக இருக்கணும். அவரை மட்டும் நான் எப்பயுமே குறையாமல் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அவரை நல்லா பார்த்துக்கணும். அதுலேயும் பெரிய ஆசை என்ன தெரியுமா? அவரே வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் கடவுளே. எனக்கு இது எல்லாமே நிறைவேறிடுச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் செய்கிறேன் கடவுளே அப்படின்னு குழந்தை மாதிரி க்யூட்டாக கடவுளை பற்றி பேசிகிட்டு இருக்கான். இன்னும் நிறைய ஆசை இருக்குது கடவுளே. அவர் என் மடியில் படுக்க வச்சுட்டு பாட்டு பாடிட்டே தூங்க வைக்கணும். ஏன்னா அவர் ஒரு தடவை சொல்லியிருக்காரு, நான் சூப்பராக பாடுவேன் அப்படின்னு சொல்லி. இப்படி பேசிகிட்டே இருக்கான். ஏய் கிறுக்கு பிடிச்சவனே, என்னடா கடவுளை பற்றி ஏதோ ஓதிட்டுருக்க? வாடா போகலாம். டேய், நீ எப்படா வந்தீங்க? நீ பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருந்தல, அப்போவே வந்துட்டேன். நான் வேண்டுதலாம் கேட்டுட்டியா? பெரிய இந்த வேண்டுதல். வாடா மூடிட்டு, பசியுது, சாப்பாடை வாங்கி வச்சு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, அதான் நானே வந்துட்டேன். ஓ அப்படியா, சரி வா போகலாம். சரி, நேராக அப்போ கேண்டீனுக்கு தான் 2 பேரும் போகிறாங்க. போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், அப்படி என்னதான்டா வேண்டுதா? அதெல்லாம் சொல்லக்கூடாதுடா, சொன்னால் அப்புறம் நடக்காமல் போயிடும். சரியா போச்சுடா, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட சொல்ல மாட்டேற நீ. அப்படிலாம் இல்லை, நேராக அங்கேருந்து ஜங்குக் நடந்து வர மாதிரி தான் இருக்குது. டே சீனியர் வராருடா, ஜங்குக் சீனியர். அது என்ன? போய் ப்ரப்போஸ் பண்ணு. ஐயோ, அவர் நடந்து வர வேகத்தை பார்த்தா பயமாக இருக்குடா எனக்கு. நேராக என்னை பார்த்து தாண்டா வராரு. அப்படியா? ஆமாம் மச்சான். என்னடா இவ்வளோ வேகமாக நடந்து வராரு? தயாங், சீனியர் என் கூட வா. எதுக்கு? எந்திரிச்சு வான்னு சொன்னேன். இதோ வர சீனியர். என்னடா நடக்குது? எனக்கே தெரியல ஜமீன். அவர் கூப்பிட்றாரு, போய்ட்டு வந்துடுறேன். போய் தொலைப்போ. ஜங்குக் நேராக இப்போ தயாங்க ஒரு எம்டி கிளாஸ் ரூம்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறான். போய் வேகமாக கதவை லாக் போடுறான். சீனியர் என்னாச்சு? ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கீங்க? உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த லியா கூட பேசாதன்னு. நீங்கள் என்கிட்ட இப்போ சொன்னார் இவர். அப்படியா சீனியர், சொன்னீங்களா?
எனக்கு அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்கோ. என்ன ரொம்ப பண்ணிகிட்ருக்க? நான் எதுவுமே பண்ணலையே சீனியர். ஆஹா, உனக்கு இப்படி சொன்னா சரி வராது. என்னாச்சு சீனியர்? ஏன் கோம்? சீனியர் என்ன பண்ற? என்ன என்ன பண்ணுங்க இப்போ? இவங்க கூடயாவது என் கூட சுற்றுற பார்த்தேன். அப்புறம் இதுக்கு மேலேயும் காட்டுவேன். இதுக்கு என்ன அர்த்தம்? முறையன் லவ் பண்ணுறேன்னு அர்த்தம். லவ் பண்ணுறீங்களா? இது கனவா இல்லை நிஜமா? ஓ, உனக்கு இது கனவா நிஜமான்னு தெரியலையா? நான் நிஜம்னு காட்டட்டுமா? எப்படி? இதோ இப்படி தான். போதும், விடுங்க. போங்க சீனியர், நீங்கள் மோசம் அப்படின்னு வேகமாக ஓடிடுறாங்க. ஜங்குக்கு அப்படியே லைட்டாக ஹெட்டை ரப் பண்ணிட்டு சிரிக்கிறான். நேராக தயாங்க இப்போது கேன்டீனுக்கு தான் வரான். டேடி ஏன்டா அப்படி ஓடி வர? அம்மா இரு, ஏன் அப்படி மூஞ்சியெல்லாம் அப்படி சவுந்து போயிருக்குது உனக்கு? என்னடா அடிச்சிட்டாரா? அது ஆமாண்டா அடிச்சிட்டாரு. ஏய் என்னடா சொல்கிற? உங்களை கை வச்சுன்னா சும்மா விட்டுருவேனா? ஜிம்மன் உனக்கு சொன்ன புரியாதுடா. ஏய் நீ ஏன்டா இப்படி ஒரு மாதிரி பதற? என்னடா ஆச்சு உனக்கு? ஃபஸ்ட்டு உட்காரு நீ. என்னடா அடிச்சிட்டாருன்னு இப்போ சாதாரணமாக ஒன்று சொல்லிட்டு இருக்கிற நீ? அது அந்த அடி இல்லைடா. அப்புறம் வேற நடி? கிஸ் அடிச்சிட்டாரு. இதே கிஸ்ஸா? என்னடா சொல்கிற? ஏய் இதுவும் கனவு என்னன்னா கண்டுட்டியா என்ன? நான் ஏன்டா போய் சொல்ல போகிறேன்? அவர் கிஸ் அடிச்சிட்டாரா? ஏய் என்னடா நீ பண்ண வேண்டியதெல்லாம் அவர் பண்ணியிருக்கிறாரு? இல்லை எனக்கு புரியல, நீ விளக்கமாக சொல்லு. அவர் கூப்பிட்டாருன்னு போனேனா? சரி போயிட்டு என்னன்னு கேட்குறதுக்குள்ள அவர் ஏதோ எம்டி கிளாஸ் ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் கதவை சாத்திடுறாரா? ஐயோ, அதுக்கப்புறம் நான் லியா கூட எங்கடா பேசினேன்? இவரை ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயா லியாவுக்கும் நம்மளுக்கு ஆகவே ஆகாதே. என்னாச்சு இந்த சீனியருக்கு? ஆமாண்டா, லியா கூட பேசாத, இனிமேல் பேசுகிறத பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு கிஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஜிம்மன். ஐயோ என்னடா அழுவாத மச்சான், நல்லது தானே நடந்திருக்கு. அவர் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? லவ்வை சொல்லிட்டாரா? ஆமாண்டா. ஏய் என்னடா சொல்கிற? என்னால் எதையுமே நம்ப முடியலையே. இல்லை எனக்கு இது நிஜமா கனவான்னு தெரில. இதே தாண்டா நானும் அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னார்? என்ன சொன்னார்? சொல்லலடா, செஞ்சிட்டாரு. எது அதுக்குள்ளேயுமா? நீ நினைக்கிற மாதிரி இல்லை. திருப்பியும் கிஸ் கொடுத்தாரு. நான் ஓடியே வந்துட்டேன். அடப்பாமே, என்னடா போய் நீ சாப்பிடல வேணுனது இவ்வளோ சீக்கிரமாக நடக்குது? ஆமாம்ல, இரு வேகமாக போ, சாப்பலுக்கு தான் ஓடுறான். டேய் நானும் வரேன்டா, நெல்றா. வா சீக்கிரம் வா. வேகமாக சாப்பலுக்குள்ளே ஓடி போய் ஜீசஸை பார்த்த மாதிரி நிற்கிறான். கடவுளே, இவ்வளோ சீக்கிரமாவா? இவ்வளோ சீக்கிரமாக நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஆனால் ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே. நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கண்டிப்பாக செய்கிறேன். எவ்வா போதுண்டா. டேய் விட்டா கடவுள் நேரில் இறங்கி வந்துடுவார் போலையே. வந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைடா. கடவுளே அவனுக்கு செட் பண்ணி விட்டீங்க, எனக்கும் கொஞ்சம் செட் பண்ணி விட்றது. டேய் குட்டப்பையிலே, படிக்கிற வேலையை பாடுறா. உனக்குலாம் இப்போதைக்கு லவ் செட் ஆகாது. நீயா போய் யாரையாவது பார்த்தாதான் உண்டு. மச்சான் கடவுள் பேசுகிறாரா? அது எப்படிறா உனக்கு மட்டும் செட் பண்ணி கொடுத்துட்டு என்னை இப்படி குட்டப்பையிலேன்னு திட்டுறாரு மச்சான். டேய் சும்மாறா, நீ ஏதாவது உளராத. கடவுள் எப்படி உன்கிட்ட பேசுவார்? என்கிட்ட பேச மாட்டாரு. அட லூசு, என்கிட்ட பேசினார்றா அப்போ. சரி என்னமோ போ, வா நம்ம வீட்டுக்கு போகலாம், டைம் ஆச்சு. ஏய் இதுடா இன்னும் இருக்குது, 5 minutes இருக்கே. இல்லை எனக்கு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் பயமாக இருக்குடா. ஐயோ இவனுக்கு இதோ ஆயிடுச்சு. அவர் ப்ரப்போஸ் பண்ணதுலேருந்து பயமாக இருக்கா என்ன? ஆமாடா, அவர் வைல்டாக பிஹேவ் பண்ணுறாரு. சரியா போச்சு, நீ தான் அவன் வேணும்னா. இப்போ அவனே ப்ரப்போஸ் பண்ண பிறகு வேணாங்கிறியா? டேய் நான் வேணான்னு சொல்லடா, ஆனால் பயமாக இருக்குன்னு தானே சொல்கிறேன். சரி போகலாம்.
ஆ சீனியர் நீங்கள் என்ன என்னை பார்த்தா உனக்கு பயமாக இருக்கா? இல்லை 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 இல்லையா? ஆமாவா? என் தலை இப்படி ஆட்டுற? லைட்டாக பயமாக இருக்குது சீனியர். சரி, நீ போய் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வா, நம்ம 2 பேரும் கிளம்பலாம். எங்கே போகிறோம்? நீ பேக்கை மட்டும் எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன். சரி சீனியர். நீ நில்லு. குட்டை. சொல்லுங்க சீனியர். அவன் பேக்கை போய் எடுத்துகிட்டு வந்துரு. சரி சீனியர். வேகமாக போய் ஜிமின் அவனோட பேக்கையும் தயங்கோட பேக்கையும் எடுத்துகிட்டு வந்துடுறான். இந்தடா பேக்கு, பார்த்து பத்திரம். சரி சரி போதும், கிளம்புடா. ஆமாம், இப்போ நம்ம எங்கே போகிறோம்? நீ இவ்வளோ டெரராகவே மூஞ்சியை வச்சுக்கிறீங்க. மற்றவங்களுக்கு டெரர், உனக்கு அப்படி இல்லை. அப்போ என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியலையே. எல்லாம் பொறுமையாக புரியும். சரி, உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்ல? பிடிக்கும். சரி வா, நம்ம ஐஸ்கிரீம் ஷாப் போயிட்டு அப்படியே நேராக என் வீட்டுக்கு போகலாம். உங்கள் வீட்டுக்கா? நான் எதுக்கு உங்கள் வீட்டுக்கு வரணும்? பயப்படாதடா. ஜஸ்ட்டு வீட்டுக்கு போய் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க வேணாமா? நீ தான் என் பாய் ஃப்ரெண்டுன்னு. என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காரு? ஃபாஸ்ட்டாக இல்லாமல் இன்னும் பொறுமையாக இருப்பாங்க. எல்லாம் பட்டுன்னு பண்ண வேணாமா? நான் பேசுகிறது அவர் கேட்டுருச்சா? கேட்டுருச்சு. ஐயோ, அவ்வளோ சத்தமாக பேசுகிறேன். சரி உட்காரு, பைக்கில் ஏறி. இதோ உட்காரேன் சீனியர். இங்கே பாரு, லவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. லவ் பண்ணுறல்ல? பண்ணுறேன். ஏன் இப்படி பயம் முறுத்துறீங்க? பயம்லாம் முறுத்தலை, கேட்டுக்கிட்டேன். ஒரு கன்ஃபர்மேஷன் தான். சரி சீனியர். சரி ஏறு போகலாம். இப்போ 2 பேருமே அப்படியே பைக்கில் போய் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு முன்னாடி தான் ஜங்குக்கு அப்படியே வண்டி நிப்பாட்டுறான். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் கடை. உங்களுக்கு எப்படி தெரியும்? டெய்லி நீ இங்கே வரதை நான் பார்ப்பேன், அதான். என்ன, நான் வரதை பார்ப்பாரா? அப்போ இவருக்கு ஒன்று பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஐயோ, நான் பேசுகிறது இப்படி இவர் காதில் விழுக்குது. சரி வா போகலாம். ஒரு பனானா மில்க் ஷேக், அப்புறம் ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கொடுத்துருங்க. என் ஃபேவரட் எப்படி இவருக்கு தெரியும்? ஐயோ, எனக்கு ஒரு குழப்பமாக இருக்கே. ஒருவேளை எதுவும் சூப்பர் பவர் எதுவும் கொடுத்துட்டாரா எனக்கு கடவுள். என்ன தனியாக புலம்பிகிட்டு இருக்கா? ஒன்றும் இல்லை சீனியர். லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இனிமேட்டும் சீனியர்னே கூப்பிட்டுருக்க போறியா? அப்புறம் வேற எப்படி கூப்பிடணும்? ஏதாச்சும் இல்லைம்மா. பேபியா? நான் வேணா வாடா போடா அப்படி கூப்பிட்டுமா? 2ல் தான் இருக்க, கூப்பிடு. நிஜமாவா? ஓகேடி பொண்டாட்டி. பொண்டாட்டியா? ஐயோ, இவர் வேற நான் அடிக்கடி வெக்கப்பட வைக்கிறாரே. சரி ரொம்ப வெக்கப்படாத, கடிச்சு சாப்பிட்டு போகிறேன். போடா. பாடுறா, இவ்வளோ சீக்கிரமாக பிக்கப் பண்ணிக்கிட்ட. சரி வந்துடுச்சு, சாப்பிடு. ஸோ 2 பேரும் அப்படியே சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு பார்க் தான் போகிறாங்க. அப்படியே அங்கெங்கன்னு ஜாலியாக ஊர் சுற்றுறாங்க. சுற்றிட்டு நேராக இப்போ ஜங்குக்கு வீட்டுக்கு தான் போகிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது, வேணாம். உங்கள் வீட்டில் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா இன்றைக்கி ஜஸ்ட்டு நம்ம பார்த்து, அதுவும் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணி என்ன ஒரு 7 மணி நேரம் தான் ஆயிருக்கும். அதுக்கு என்னப்போ 70 வருஷம் ஆனாலும் உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ க்யூட். இங்கே வாயேன். இது எதுக்கு? என்னை என்னாலும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னல, அதுக்கு. இப்படி உன்னை பிக்கப் லைன் போட்டே கரெக்ட் பண்ணும் போலையே. போடா. சரி உள்ளே போகலாம் வா. மா எங்கம்மா இருக்க? உன் மருமகனை பார்க்கணுன்ட்டே இருந்தல, தோ கூப்பிட்டு வந்துட்டேன். அட என்ன அழகா இருக்கான். வாப்பா வந்து உட்காரு. ஹாய் ஆண்டி. ஐயோ, ஆண்டிலாம் கிடையாது, அம்மான்னு சொல்லி கூப்பிடு. இது யாரு? உன் மருமகன்ப்பா. அட அழகாக இருக்கான். என்னப்பா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அங்கிள் இல்லை அப்பா. ஐயோ, சரியான குடும்பமாக இருக்காங்களே இவங்க. எல்லாம் ப்ரீ பிளான்டாக இருக்கும் போல். என்னமோ ஒன்று. ஆனால் எனக்கு கிடைச்ச இந்த ஜங்குக்க நான் விட்டே கொடுக்க மாட்டேன். சரி ஏதாவது சாப்பிட்றியாப்பா?
ஐயோ இல்லைப்பா, நான் ஆல்ரெடி சாப்பிட்டு தான் வந்தேன். வீட்டில் வேற அக்கா தேடுவா. ஓ சரி சரி, நீ ஜங்குக் நீ போய் அவனை பார்த்து கொண்டு போய் விட்டுட்டு வா. இன்னொரு நாள் கூட்டிகிட்டு வா. அண்ட் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி எப்படியும் முழுசாக இங்கே தானே கூட்டிகிட்டு வர போகிறோம். அப்புறம் என்ன? ஆமாம்ப்பா. சரி நான் போய் விட்டுட்டு வந்துடுறேன் வீட்டில். தயம் வா போகலாம். போகலாங்க. வரேன்ப்பா, வரேம்மா. போயிட்டு வாப்பா, இன்னொரு நாள் பார்க்கலாம். பார்த்து போயிட்டு வாப்பா. ஸோ இப்போ நேராக வந்து தயாங் வீட்டில் தான் பைக்கு நிற்கிது. பார்த்து போயிட்டு வா பொண்டாட்டி, நாளைக்கு பார்க்கலாம். பொண்டாட்டியா? கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே பொண்டாட்டியா? ஏன் என் பொண்டாட்டியை நான் பொண்டாட்டியும் கூப்பிடாம வேறு யார் கூப்பிடுவா? அது சரி புருஷா. இப்போ என்ன சொன்ன? அது வந்து ஒன்றும் இல்லை, வாடா போடான்னு சொன்னேன். நடிக்காத. இப்போ நீ சொன்னதை சொல்லலை. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. அப்படியா? பொறுக்கி நூறு. அக்கா வந்து பார்த்தானா செத்தேன். ஏன் உங்கள் அக்காட்ட நான் பேசிக்கிறேன் விடு. எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நானே சொல்லிக்கிறேன். ஓ சாருக்கு பொசசிவ் ஆகுதா? ஐயோ ஜெசி என்னை விடுங்க. என் அண்ணனுக்கு தெரிஞ்சது என்னை சாவடிச்சிருவான். என்னடி சும்மா உங்கள் அண்ணனுக்கு பயந்துகிட்டே இருக்க? ஒரு கிஸ்ஸு தானே கேட்டேன், ஓவராக பண்ணுற. ஒன்று தான் தருவேன். அதை தான் நானும் அப்போலேருந்து கேட்டுட்ருக்கேன், நீ தான் தரமாட்டுற. சரி கண்ணை மூடுங்க. இதுக்கடி கண்ணை மூடணும், குடுறி டக்குன்னு. ஷோ என்ன இது? ஒத்தட்டில் கொடு. இல்லை இல்லை, நாங்கள் கொடுத்தா வேறு மாதிரி போயிடும். ஐயா ரொம்ப பண்ணாதடி, இப்போ கொடுக்குறியா இல்லை நானே கொடுக்குவா அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு வீட்டை விட்டு வெளில வராங்க. அப்போ ஜங்குக்கு அந்த பொண்ணை அப்படியே பார்க்குறான். 2 பேரும் அப்படியே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஐயோ அண்ணன் செத்துட்டேன். இவங்க என்ன பண்ணிட்டுருக்குறா? ஐயோ போச்சு அக்கா, நான் செத்துட்டேன். தயம் யார் இது? அக்கா அது வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கா. ரிதம் யார் இது? அண்ணா இது என் கேர்ள் ஃப்ரெண்டுண்ணே. விளங்கி போச்சு போ. இவன் உங்ககிட்டேருந்து லவ் மறைச்சிட்டான், இவன் என்கிட்டேருந்து லவ் மறைச்சிட்டா. நல்ல குடும்பம்டா. ஜங்குக் நான் ஜெசி அண்ட் இது என் கேர்ள் ஃப்ரெண்ட். என் தங்கச்சி என் முன்னாடியே இவ்வளோ கெத்தான் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். பரவாயில்ல தான், நீ நம்மால் நம்ம இன்னும் போட்டுக்கோ. இங்கே ஜெஸ்ஸியும் ஜங்குக்கும் தான் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஹாய், நீங்கள் தான் தயாங்க. எங்கள் அண்ணன் உங்களை பற்றி பொழுதன்னைக்கு பேசிகிட்டே இருப்பான். என்னையை பற்றி பேசுவாரா? நிஜமாவா? நிஜமா பொழுதன்னைக்கு உங்கள் புராணம் தான். தயாங்க இப்படி இருப்பான், தயாங்க அப்படி இருப்பான், அவன் க்யூட்டு அழகு அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருப்பான். ஓ அப்படியா? அச்சோ வெக்கப்படாதீங்க, க்யூட்டாக இருக்கீங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் பிடிச்சி கடிச்சு வச்சுருவான். அங்கனடி பேச்சு, ஏறு வண்டியில் வீட்டுக்கு போகலாம். அண்ணா என் லவ். ஐயோ நான் ஒன்றும் சொல்லடி, நான் வீட்டிலலாம் சொல்ல மாட்டேன், அப்படியே தெரிஞ்சாலும் பார்த்துக்கலாம் விடு. தேங்க்ஸ்ண்ணா. ஐயா உட்காரு வண்டியில். சரி தயம் பொண்டாட்டி போயிட்டு வரேன். ஷோ அக்கா முன்னாடியா? ஓய் பேபி வைடி. ஐயோ அண்ணன் முன்னாடியா? ஐயோ இதில் மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? நம்ம 4 பேர் தான் நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம்ல. க்ளோஸ் ஆகிட்டோமா? இது இப்போலேருந்து? தயம் இல்லைடா. சரி சரி போங்க கிளம்புங்க. பாய் ஜெசி, நான் போயிட்டு வரேன். பார்த்து போ பேபி. ஜெஸ்ஸியும் ரிதமும் பயங்கரமாக லவ் பண்ணுறாங்க. அதை விட டேக்குக் லவ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஒரு 4 to 5 months கிட்ட பயங்கரமாக அப்படியே உருகி மாற்றி 2 கப்புள்ஸும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஸ்கூலில் ஃபேர்வெல் தான் நடக்குது. ஜிமின் இன்னையோட அவ்வளோதான்டா, அவர் கிளம்பி போயிடுவார், காலேஜ் போயிடுவார். நான் அடுத்த வருஷம்தான் 11th வருவேன். அது நான் என்ன பண்ணுறது? என்னடா நீயே கோச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? உனக்காச்சும் ஆள் இருக்கு, நான் யாருக்கடா ஃபீல் பண்ணுவேன்? அது அண்ணன் நினச்சி ஃபீல் பண்ணு. அண்ணனா? எனக்கு தான் அண்ணனே இல்லை, எனக்கு தங்கச்சி தானடா இருக்குது. அதான்டா யாழ் உனக்கு அண்ணன் மாதிரி தானே. ஐயோ தேவுடா. என்னடா கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிற? ஐயோ நான் கடவுளை கூப்பிட்டேன்டா. சரி சரி அங்கே பாரு, எல்லாம் ஜாலியாக இருக்காங்க, எனக்கு தான் இங்கே கஷ்டமாக இருக்குது. சரி போய் பேசு, அங்கே தானே இருக்காரு.
அந்த ஃபேர்வெல் பார்ட்டி முடிஞ்ச பிறகு இப்போ ஜங்குக் தான் தயாங்க தேடுறான். ஆனால் தயாங்க அங்கே ஆளே காணோம். ஒரு எம்டி கிளாஸ் ரூம்குள்ளே தான் தயாங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஏய் தயாங், ஏ தயாங் பேபி. என்னாச்சு ஜங்குக், இங்கே எதுக்கு வந்த? ஏய் அழுதுட்ருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் எதுக்கு? போய் பேசாத. அப்படியே முகலாம் செவந்து போயிருக்கு, மூக்கு பயங்கரமாக செவந்துருக்கு. எதுக்கு அழுவுற? அப்புறம் உனக்கு தெரியாத நான் எதுக்கு அழுவுறேன்னு? நீ பாட்டு போயிட்ட விட்டுட்டேன்னு, அவ்வளோதான் என்னையோட. ஏய் லூஸு, நான் உன் கூட தானே இருக்கேன். ஸ்கூலில் தான் பார்க்க முடியாது. டெய்லி இனிமேட்டு நான் தான் உன்னை ட்ராப் பண்ணுவேன், பிக்கப் பண்ணுவேன். நிஜமாவா? அதான் நம்ம லவ் வீட்டில் தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன இனிமேட்டு என்ன பயம்? அதுவும் கரெக்டு தான். ஆனால் உனக்கு தானே சிரமம். எனக்கு என்ன சிரமம்? என் பொண்டாட்டியா அழகாக கூப்பிட்டு போய்ட்டு அழகாக கூப்பிட்டு வர போகிறேன். இல்லை எனக்கு என்ன? நிஜமா? நிஜமா. நீ அடிக்கடி என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்ப, ஆனால் நான் தான் கொடுக்க ஹெசிடேட் பண்ணுவேன். இந்த தடவை நான் கொடுக்குறேன், நீ அமைதியாக இரு. என்னடா கேட்பேன்? ஹெசிடேட் பண்ணுவியா? என்னத்த? ஏய் என்னது இது? ஏன் பத்தலையா? க்யூட்டாக கொடுத்தேன். சரி நான் ஹாட்டாக கொடுக்கணுமா? பேபி அக்செப்ட் பண்ணிடுச்சு. அப்புறம் என்ன? அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் இப்போது 3 to 4 years கழித்து தான் காட்டுறாங்க. ஓய் பேபி என்னடா பண்ணுற? சீக்கிரம் கிளம்பு, டைம் ஆச்சுல. நான் வரல ஜங்குக். ஏன் என்னாச்சு உனக்கு? அதுவா, எனக்கு எனக்கு ஒரு மாதிரி ஏதோ பண்ணுது. ஏதோ பண்ணுதா? என்னடா ஒன்றும் புரியல. இங்கே வா. இது வரேன். நேராக ஆப்பத்தான் அவங்க ஜங்குக்கா ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். இங்கே பாரு. ஏய் என்னதுடா அது இப்படி நிற்கிது? என்னாச்சு? மூடாயிடுச்சா என்ன? அது அப்போது அங்கே ஃபோன்லேருந்து அதாவது சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. என்ன சவுண்டுது? அட பாவி, டேய் உட்காந்து தாய் சீரீஸ் பார்த்துட்டு இருந்திருக்க. அது அது வந்து எனக்கு என்னமோ பண்ணுது ஜங்குக்கா. விளங்கி போச்சு. என்ன பண்ணுறது? நீ தான் எப்படியாவது சரிப்படுத்தணும். சரிப்படுத்திட்டா போச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பேபி, எனக்காக ஒரு பாட்டு பாடுறியா? உன் வாய்ஸில் கேட்டே ரொம்ப நாளாச்சு. பாடிட்டா போச்சு. 1 2 ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? அன்பே இரவை கேட்கலாம், விடியல் தாண்டியும் இரவே நீனுமா? என் கனவில் நான் கண்ட நாள் இதுதான் கலாப காதலா? பார்வைகளாலா பல கதைகளா பேசிடலாம் கலாப காதலா? பெண்களை நிமிந்து பார்த்திடா உங்கினிய கண்ணியம் பிடிக்குதே. கண்களை நேர பார்த்துதான் நீ பேசும் தோரணை பிடிக்குதே. தூரத்தில் நீ வந்தாலே என் மனசில் மழையடிக்கும். மிக பிடித்த பாடலொன்றை உதடுகளும் முணுமுணுக்கும். மந்தகாசம் சிந்தும் முந்தன் முகம் மரணம் வரையில் என் நெஞ்சில் தங்கும். உனது கண்களில் எனது கனவினை காணப்போகிறேன். கடவுளே, யூ ஆர் கிரேட். லவ் யூ பொன்னாட்டி. லவ் யூ டூ புருஷா. ஓகேடா, இந்த ஒன் ஷாட் நான் அதோட முடிச்சுக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. டாட்டா.